நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நம்ம பேசப்போது கர்த்தர் என் வெளிச்சம். கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் வானத்தில் சூரியன் சந்திரன் எவ்வளவு வெளிச்சமோ அதை விட பன்மடங்கு வெளிச்சம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் குமாரனும் அவங்க ஆடையே வெளிச்சம் தான். அந்த வெளிச்சம் அந்த நிழலே கிடையாது. இப்போ நம்ம நடக்கும்போது வெளிச்சத்தில் நடக்கும்போது நிழல் உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலே கிடையாது. ஏன்னா அவரே ஒளி தான், உலகத்தின் ஒளி, நம்மளை ரட்சிக்க வந்த மெய்யான ஒளி. அவரே இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அவர் பரலோகத்தில் சூரியனோ சந்திரமோ எதுவோ கிடையாது. அங்கே பிதாவானவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வெளிச்சமாய் காணப்படுவார். அந்த இடத்துல எல்லாமே வெளிச்சம்தான். அப்பேற்பட்ட ஒளியில் சேரக்கூடாத இடத்துல வாசம் பண்ணுகிறவர். நம்ம அவரை கண்ணோக்கி பார்க்கறதுக்கு நம்ம தகுதி கிடையாது. ஆனாலும் அவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் பாவ இருள் இருந்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவருடைய ரத்தத்தினால நம்ம அவருடைய நாமத்தை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம அந்த பாவ இருள் நம்மை விட்டு விலகிட்டுனா நம்ம ஆண்டவரை கிட்டி சேர முடியும். அப்பொழுது அவர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். நம்ம இருதயத்தில் சமாதானம் உண்டாகும். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பார்த்தீங்களா, நம்ம இருதயத்தில் பாவ இருள் இருக்கும்போது அவர் அந்த பாவ இருளை நீக்கி நம்மை தேற்றுகிற தேவன். நம்ம இருதயம் எப்பொழுதும் பாவத்தினால சோர்ந்து நம்ம அந்த இருதயம் ஒரு சோர்வாய் காணப்படும் போது, நம்ம ரட்சிக்கப்படும் போது உண்டாகிற சமாதானத்தினால நமக்கு வெற்றி உண்டாகும். அதனால நம்ம முகம் தேவன் அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம பிரகாசிக்க பண்ணுவார். அப்பொழுது நம்ம முகம் பிரகாசிக்க பண்ணுவார் தேவன். நம்மளுக்கு நல்ல ஞானத்தையும் கொடுப்பார். ஏசாயா 9:2 மத்தேயு 4:15 பாருங்கள். மத்தேயு அந்த இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பே ஏசியா தீர்க்கன் வாக்குப்படி தேவன் அந்த ஏசியா தீர்க்கன் கர்த்தருடைய வாக்கை கொடுத்திருக்கிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதே வசனத்தை தான் அந்த 4:15 பார்ப்போம். அந்த மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல இருள் காணப்பட்டது. அந்த இரவு நேரத்தில் அவங்க தூங்கி கொண்டிருக்கும்போது தேவ தூதானவர் வந்த உடனே அந்த இடம் முழுவதும் பிரகாசித்தது. உடனே அந்த பிரகாசத்தை அவங்களால பார்க்க முடியல. அவங்க பயந்து நடுங்கினார்கள். அப்போது அவர்கள் என்ன சொன்னாங்க, இதோ இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு, அந்த கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னபோது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த முன்னணியில் கிடைத்திருக்கிறதை கண்டவனை பார்த்து அவர்கள் வணங்கினார்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய வெளிச்சம். அந்த இருள் நீங்குவதற்காக அந்த உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஜீவ ஒளி, அவர் தான் மெய்யான ஒளி, அவர் உலகின் ஒளி. நம்மை பாவ இருளை போக்குகின்ற இரட்சகர் அவர். அவரை நாம் என்ன செய்யணும், தரிசித்து வணங்க வேண்டும். நெருந்த நாணலும் முறியாமலும் அந்த மங்கி எறிகிற திரிய அணியாமலும் இருக்கிற தேவன் நம்முடைய கர்த்தர். அவர் சூரியனும் சந்திரனும் இவ்வளோ வெளிச்சம் கிடையாது. அதை விட பன்மடங்கு வெளிச்சமானவர் நம்முடைய பிதாவானவர். அவருடைய குமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளையும் அவர் வெளிச்சமாக்குவார். நம்மளுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கா, அதே போல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது தோல்வி இருக்கா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணாலும் ₹1 எதுவுமே நம்மளுக்கு தங்கலையா, நம்ம வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் மன கஷ்டமாக இருக்கா, நம்ம வீட்டில் எந்த சந்தோஷமே இல்லையா, எப்பவும் துக்கமாகவே இருக்குதா, அப்போ தேவன் நமக்கு அந்த இருளை வெளிச்சமாக இருக்கிற தேவன். அநேக நாட்களாக நீங்கள் வாஞ்சியாக கேட்டுக்கிட்டு இருந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருந்தால் தேவனிடத்தில் கேளுங்க. அவர் அந்த நடைபெறாமல் இருந்த அந்த காரியங்களை அவர் நடக்க பண்ணுவார். தோல்வி, பயம்,
இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்ம என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நம்முடைய கர்த்தராகிய மெய்யான ஒளியை பிடித்து கொள்ளுங்கள். அவரை தரிசித்து நடங்க. அப்பொழுது நமக்கு ஜீவ ஒளி நம்முடைய வாசம் பண்ணுவார். இந்த உலகத்தில் இப்போ இருக்க காலங்களில் நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேலை வாய்ப்பு கிடையாது. அநேக இடங்களில் வேலையின்மை காணப்படுகிறது. அநேக பிள்ளைகள் படித்து அவங்க படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் காணப்படுகிறார்கள். அதே மாதிரி குடும்பத்தில் அவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த வருமானம் மிஞ்சதே கிடையாது. வியாதி, அந்த நல்ல சம்பாத்தியம் பண்ணி கொஞ்சம் பணம் தங்குற மாதிரி இருக்கும், ஏதாவது வியாதி வந்து மருத்துவமனைக்கு போகிறதாயிரும். அதே போல் வீட்டில் ஏதாவது அந்த விலைவாசி நிமித்தம் அவங்களால அதை கஷ்டத்தை சமாளிக்க முடியாமல் இருப்பாங்க. அதே போல் சொந்த வீடு இல்லாதபடி வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுவாங்க. அப்படி தினமும் அவங்களுக்கு இருதயத்தில் கலக்கம், பயம், எப்படி வாழப்போகிறோமோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வழியை பற்றி கொள்ளுங்க. நம்முடைய பாவத்தை மன்னிங்க, ஏசப்பா நீங்கள் இதயத்தில் உதிங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயம் அவர் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். அவர் நேற்று நின்று மாறாத தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் வந்து நம்மளை இருளிலே நடவாமல் நம்மை வெளிச்சத்திலே நடக்க வைக்கிற தேவன். சங்கீதம் 18:28 பாருங்கள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கடந்த கால கசப்பு, தோல்வி, கஷ்டம், சாபம், சிலவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்காண்டி நம்மளை வந்து சாபம் விடுவாங்க. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் வந்து ஒரு காலமும் அது பழிக்காது. சாபம் அந்த நம்ம ஜென்ம சுவாபம், அதனால வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றியே இருக்காது. அந்த ஜென்ம பாவத்தை நம்மளை விட்டு போகணும்னா அவருடைய கர்த்தருடைய கிருபை வேணும். அவருடைய கிருபை இல்லாமல் நம்முடைய ஜென்ம பாவம் போகாது. அந்த ஜென்ம இருள் நம்மை விட்டு அகலணும்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்ம மன்றாடி அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன செய்யணும், கழுவப்படணும். அப்படி கழுவப்படும்போது நம்முடைய ஜென்ம சுவாபம் மாறி கர்த்தர் நமக்கு நம்முடைய முகத்தை வெளிச்சமாய் மாற்றுவார். அவர் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். அவர் வெளிச்சத்தை விரும்புகிற தேவன். ஒரு கள்ளன் இருக்கான், ஒரு கொலகாரன் இருக்கான், அவன் என்ன செய்வான், இருளை தான் விரும்புவான். அதே மாதிரி பிசாசுக்கு ரொம்ப பிடிச்சது இருள். ஏன்னா இருளில் தான் கெட்ட காரியங்கள் பண்ண முடியும். ஆனால் வெளிச்சத்தில் வந்து அது ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கும். அப்போ சத்துருவானவனுக்கு இருள் ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம காணப்படணும். அதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ளணும். சரியா? அதே போல் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்கிறார் பார்த்தீங்களா, கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமும் பலனுமாய் இருக்கும்போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம பலவீனமாக இருக்கும்போது நம்ம யார் பார்ப்பா, நம்மளை பார்க்கறதுக்கு யார் இருக்கா என்று நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தர் அவருடைய தூதனை அனுப்பி நம்மளை காக்கிற தேவன். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. வனாந்தரத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வறண்ட பாலைவனத்தில் அந்த சர்ப்பங்களும் கொடிய மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான்களும் அந்த மனிதர்கள் வசிக்க முடியாத இடத்துல தேவன் அவர்களை வழிநடத்தி சென்றார். அப்படி வழிநடத்தி செல்லும்போது அந்த இடத்துல வந்து இருள் காணப்பட்ட அந்த இடங்களில் நம்ம இருக்கோம், நம்ம தெருவில் லைட் இல்லைன்னா எவ்வளோ இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ நம்ம பயந்து போவோம். அந்த நேரம் யாராவது ஒரு ஆள் டார்ச் அடிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல தான் அந்த வனாந்தரமான இடத்துல இரவு எந்த வெளிச்சமும் கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணார், பகலிலே அவர் என்ன பண்ணார், மேக ஸ்தம்பத்தை கொடுத்தாரு. ஏன்னா சூரியனுடைய அந்த அக்னி வெளிச்சத்தினால அவங்களுக்கு வெயில்னால அவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது என்று அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி சம்பத்தினால அவர்களை வழிநடத்தினார். இருளில் பட்ட பகலை போல வெளிச்சத்தினால் வழிநடத்தின தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவன். நம்ம உள்ளத்தில் ஜீவிக்கும்போது அவர் நிச்சயம் நமக்கு வெளிச்சமான பாதையை நமக்கு தருவார். அதனால் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. சரியா?
சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்றாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவில் ஒளித்து வைத்து கண்களின் மேல் உயர்த்துவார். பார்த்தீங்களா? நமக்கு ஒரு தீங்கு வந்துட்டு, நமக்கு ஒரு வியாதி வந்துட்டு, நம்மளுக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்துட்டு, நம்மளுக்கு ஏதாவதுன்னா நம்ம யார்கிட்டையாவது நம்ம போய் கேட்கோம்னா அவங்களால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை பணம் இருந்திருக்கலாம், ஒருவேளை பணம் இல்லாமல் கூட அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் தீங்கு நாளில் நம்ம ஓடி நம்ம அங்கலாய்த்து நம்ம எங்கே போய் நம்ம உயிரை காப்பாற்ற அப்படின்னு நம்ம திகைத்து நிற்கும்போது அவரோட கூடாரத்தில் நம்மளை நினைச்சுவார், மறைப்பார். கூடார மறைவில் ஒளித்து வைப்பார். ஒளித்து வைத்து நினைச்சுவார், நம்மளை கண் மலையின் மேல் உயர்த்தி வைப்பார். அந்த கண் மலையின் மேலே இருக்கிற பட்டணம் ஒளிந்திருக்க மாட்டாது. பார்த்தீங்கன்னா அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருளாய் கிடந்தவங்க நினைப்பாங்க, இவங்க இன்னைக்கு முன்னேற போகிறாங்க, காலம்தான் கஷ்டம்தான், உங்கள் பிள்ளைகள் ஒன்றுக்குமே ஆகாது, என்னைக்கு தான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, நீங்கள் நல்லவா இருக்க போகிறீங்க, கை கட்டினா என்ன செய்யலை, வாய் கட்டலை, கஷ்டத்தோடு தான் நீங்கள் காணப்படுவீங்க, ஒரு நாளும் நீங்கள் உருப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்னு ஒருவேளை நம்ம அக்கம் பக்கத்து உள்ளவங்க நம்மளை சொல்லலாம், ஒருவேளை மற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வதித்தினாலும் நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த இடங்களில் வைப்பார். சாதாரணமான வேலைலாம் கிடையாது. ஐஏஎஸ், கலெக்டர், பெரிய பெரிய ஆஃபீஸராக வைப்பார் தேவன். விசுவாசிங்களா? விசுவாசிங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் கண்மணிகள் மேல் நம்மளை நிறுத்துகிற தேவன். விளக்கு மூடி அதை மரக்கல்ல வச்சு மூடி வைக்க மாட்டாங்க. அது நினைச்சவங்க விளக்கு தண்டின் மேல் வைத்தா தான் அது எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கும். அதே போல் நம்முடைய கர்த்தர் நம்மளை அந்த எல்லாருக்கும் மறைவாக நம்மளை வைக்க மாட்டார். அதற்குன்னு ஒரு காலம் வரும். அது வரைக்கும் கர்த்தருடைய கருத்தில் நம்ம அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கும்போது நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் உயர்த்தும் போது யாராலையும் அதை தடுக்க முடியாது. அவர் தருகிற ஐஸ்வர்யத்தை யாராலும் பறிக்க முடியாது. அவர் நிச்சயமாகவே நம்மளை உயர்த்துவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேளுங்க. இது உங்களுக்கு தான். இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. இதை கேட்டு பிடித்து கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தமாகிய வெளிச்சத்தை பிடித்து கொள்ளுங்கள். இதை ஒரு வெளிச்சமாய் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிற தேவன். அதே போல் அந்த கர்த்தருடைய தூதன் அவர் அந்த மேய்ப்பர்களை பார்த்த உடனே அந்த இடம்னா வெளிச்சமாய் பிரகாசித்தது. அவர்கள் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே போல தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவு வேணும்? இருள் இல்லை. அவரே மெய்யான ஒளி. அவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பர்த்திமை குருடனும் பாருங்க, குருடனா கிடக்கான். யாராலையுமே பிறவி குருடன் கண்ணு திறந்தது நம்ம யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் கர்த்தரால் இயேசு கிறிஸ்துனால அது முடிந்தது. அந்த பிறவி குருடன் வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுடைய கீழே துப்பி உமிழ்ந்து கீழே துப்பி அப்புறம் உமிழ்ந்து அதில் என்ன செய்தார்? அந்த சேற்றை குலைந்து அவனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் என்ன செய்ய கழுவு அப்படின்னு சொல்கிறார். அவனும் அதன்படி கேட்டான். அப்பொழுது அவனுடைய கண்கள் பிரகாசித்தது. ஒளி வந்துச்சு அவன் கண்ணில். கண்ணு நம்ம சரீரத்தில் கெட்டுச்சுன்னா நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒருத்தனுக்கு கண்ணு வெளிச்சம் இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே முடிந்த மாதிரி இருக்கும். கண் இல்லாமல் இருக்கவங்க கூட பிழைச்சிக்கிடுவாங்க, அவங்க பிறவிலே கண். ஆனால் நம்ம கண் இருந்து இடையில நம்மளுக்கு கண் ஒளி இல்லாமல் இருந்தால் அந்த உலகத்தில் வாழ்வது அந்த துயரத்துலேயே அவங்க மடிச்சு போயிடுவாங்க. 2010ஆம் ஆண்டு எங்கள் அம்மாவுக்கு அந்த வயது 85 வயது இருக்கும். 2 கண்ணுமே அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டு. ஏன்னா கண்ணாடி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியாமல் ஆயிடுச்சு. அப்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க, இனிமேல் கண் ஆப்ரேஷன் பண்ணால் தான் கண்ணு தெரியும், மற்றபடியோ கண்ணு தெரியாதுச்சு. அப்பொழுது நான் மும்பையிலேருந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அம்மாவை நான் நம்ம ஊரில் திருநெல்வேலியில் இருக்கிற அந்த அரவிந்த் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ கூட்டிகிட்டு போயிருக்க சொல்ல அங்கே இருந்த சிஸ்டர்லாம் சொன்னாங்க, இவ்வளோ வயதான காலத்தில் உங்களுக்கு எப்படி கண்ணு தெரியும்? ஏன்னா அந்த நரம்புகள் 85 வயசு இருக்கும். சரீரம்லாம் அப்படி ஒரு மாதிரி அந்த நம்ம தோல்லாம் ரொம்ப அந்த மெல்லிதாக ஒரு வெங்காய தொலி எப்படி இருக்கும் அது மாதிரி மென்மையாக இருந்துச்சு. நரம்புகள் இருக்க இடமே தெரியலை. அப்படி இருக்க நரம்பு வெளியே தெரியவே இல்லை. இந்த அம்மாவுக்கு இவ்வளோ தள்ளாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு.
கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் என்று. அவங்களுக்கு ஒரே கவலை, நம்ம பைபிள் வாசிக்கணும் என்று தான் கவலை. அப்போ நான் போனோடனே நான் என்ன செய்தேன், எல்லோரும் சொன்னாங்க, இந்த வயசில் போய் ஏன் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். அப்படி வெளிச்சம் இல்லாட்டாலும் அவங்களுக்கு ஏற்கனவே இல்லாமல் தான் இருக்காங்க. அப்படி இருந்து ஆப்ரேஷன் ஆகி சக்ஸஸ் ஆகாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நான் தைரியத்தில் கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே கூட்டிகிட்டு போகிறது ஒரு வயது டாக்டர். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹிந்தி பேசுகின்ற ஒரு மருத்துவர் அந்த இடத்துல இருந்தார். நம்ம கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் ஆட்களை வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அப்போ எங்கள் அம்மாவை பார்த்த உடனே எல்லோரும் சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, ஏன் போட்டு வீணா இந்த வயதில் தொந்தரவு கொடுக்குங்க. ஆனால் அந்த மருத்துவர் ஒன்றுமே சொல்லலை. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த வயதான ஆள் ஒரு கண்ணு ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு தெரியாமே இருந்திருக்கு. அதை வச்சு தான் எங்களெல்லாம் வளர்த்துருக்காங்க கஷ்டப்பட்டு. அன்றைக்கு தான் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா ஒரு கண் பார்வையோடு எங்களை வளர்த்தாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு கண் பார்வையும் தெரியாமல் போயிட்டு. அப்போ அந்த மருத்துவர் சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு இந்த லென்ஸுக்கு மட்டும் நீங்கள் பைசா தந்தால் போதும், மற்ற ஆப்ரேஷன் எல்லாம் புரியுன்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற பெரிய மருத்துவர் எழுதி கொடுத்துட்டாங்க இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே அங்கே இருந்தால், ஏன்னா பெரிய மருத்துவர் சொன்னால் யாராலையும் தட்ட முடியாது. நம்ம ஏசப்பா கட்டளை இட்டாங்கன்னா அந்த பாருங்கள், அந்த காணா ஊரில் திராட்சை ரசம் போய் தண்ணியை மொண்டு 6 கச்சரில் ஊற்றுங்க, பரிமாறுங்க. அதுக்கப்புறம் அது ரசம் என்ன செய்யிட்டு தண்ணி ரசமாக மாறிடுச்சு. அதேமாதிரி அந்த பெரிய ஆண்டவர் அந்த மருத்துவர் மூலமாக பேசி அவர் எழுதி கொடுத்தோன்னே எல்லோரும் உடனே எங்கள் அம்மாவுக்கு செக்அப் பண்ணாங்க. 85 வயசுலேயும் அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை. அந்த ரத்தம் செக் பண்ண சொல்ல அந்த நரம்பே தெரியலன்னா எங்கள் அம்மா சோஸ்திரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரத்தம் எடுக்கும்போது அதை மறுநாளே அவங்களுக்கு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேருக்கு பண்ணாங்க. அப்போ எல்லாரும், நானும் கூட நினச்சேன் எனக்கு கண்ணு தெரியுமோ என்னமோ தெரில அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா காலையில் அவங்களுக்கு நாஸ்டாவுக்காண்டி இட்லி வாங்கி கொடுத்தேன். மறுநாள் அவங்க கண்ணை அந்த கட்டின துணியை திறப்பாங்க. அப்போ இட்லி வாங்கி கொடுத்தேன். அதில் ஏசப்பா ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்துச்சு. அவங்க இட்லி அப்போ தான் கெட்டு அவுக்க போகிறாங்க. அப்போ முத அந்த பேப்பரை காலையில் நாஸ்டா சாப்பிட்டாங்க. அந்த பேப்பர் அவங்க தலைக்கு மாட்டில் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இப்படி ஏசப்பா போட்டா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரம் அந்த கண்ணு திறந்தோடனே அந்த பேப்பரை எங்கள் அம்மா எடுத்து பார்த்தாங்க. ஏசப்பா ஒரே முத்துன்னு முத்துட்டு என் கண்ணு தெரிஞ்சிட்டு. அப்போ இருந்த சந்தோஷத்தை பார்த்தீங்களா, அளவே இல்லை. என்னையை கையெடுத்து கும்பிட்டாங்க. எனக்கு அழுக வந்துட்டு, ஏம்மா நீங்கள் பெற்ற பிள்ளைம்மா, நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை நான் செய்வேன். அதனால் ஒரு காலமும் நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்கவே தான் இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என் கணவன் இருந்தாங்க. அவங்க தான் அதுக்குரிய ஆப்ரேஷனுக்குரிய ரூபாயை கொடுத்தாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிறவி குருடனுக்கும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். கர்த்தர் அந்த கண்களின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார். அதே போல் நம்முடைய கஷ்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை போக்கி வெளிச்சமாக்கிறவர் கர்த்தர். அவரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவர். சங்கீதம் 132 117 பாருங்கள், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்காக ஒரு விளக்கை ஏற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா, அவர் பெயர் பெற்ற தெய்வம். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. பார்த்தீங்களா, இப்போ கூட நம்ம ஒரு வசனம் பார்க்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராது இருக்கிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பொல்லாங்க எல்லாம் நம்ம நீக்கிட்டு அந்த மெய்யான ஒளி நம்மிடத்தில் வாசம் பண்ணதுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம கூப்பிடும்போது தான் அவர் நம்மகிட்ட வருவார். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம பிள்ளை நம்மளை எப்போ கூப்பிடுவோம் என்று அவர் நம்மை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் அவரை பற்றி கொண்டு இருக்கும். சரியா? இன்னைக்கு பார்த்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு கொள்ளுங்க. நானும் கடைபிடிக்கணும். அதுக்குரிய
தகுதியை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தரணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த வேத புத்தகமாகிய அந்த ஜீவ புஸ்தகத்தை, அந்த வசனத்தை வாசித்து நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தை நம்ம அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து அந்த வெளிச்சத்தை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கணும். அப்பொழுது நம்முடைய சாபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஜெயிப்போமா? ஏசப்பா, இன்னைக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி தோப்பனே. கர்த்தர் நம் வெளிச்சமாக இருப்பார். என் தேவாதி தேவனே, நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறபடியால் நன்றி தோப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் வீட்டில் அப்பா ஆண்டவரே இயேசுராஜா, அந்த இருள் காணப்பட்டால், சத்துருனுடைய இருள் காணப்பட்டால் அதை ஆண்டவரே அதை வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. பொல்லாங்க ஏதுகிற எந்த அம்பும் வாய்க்காதபடி போகட்டும் தகப்பனே. ஒருவேளை குடும்பத்தில் அப்பா பிசாசானவன் எந்த விதமான இருளையும் கொண்டு வந்தால் தகப்பனே, அதை ஆண்டவரே நீர் மாற்றி கொடுங்கப்பா. இப்போ பிள்ளைகள் ஆண்டவரே மனிதனுடைய ஆண்டவரே பொல்லாத பிள்ளை சூன்ய கட்டுகளாலும் ஆண்டவரே இசப்பா பிசாசினுடைய தந்திரங்களினாலும் ஆண்டவரே ஆட்கொள்ளப்பட்டால் இந்த நேரத்தில் தகப்பனே நீர் அதை மாற்றி கொடுங்க தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒளி தீபமாக நீங்கள் காணப்படுங்கப்பா. அவங்க வீட்டில் காணப்படுகிற எல்லா வறுமையும் மாற்றி மற்றவர்களை பார்க்கணும்ப்பா. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஜீவிக்கிறவர்களாய் ஆண்டவரே அவர்கள் முகத்தின் ஒளி பிரகாசிக்கிற மாதிரி தகப்பனே வாழணும் தகப்பனே. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தில் ஒரு விளக்கு தண்டை ஏற்றுங்கப்பா. அந்த விளக்கு தண்டுலப்பா தீபம் எரிந்து கொண்டிருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தீபத்துக்கு ஆண்டவரே எண்ணெய் ஆண்டவரே வற்றாமல் இருக்க கிருபை செய்யுங்க. உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பிக்கணும்ப்பா. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.